இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். என்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, ஆண்டின் பொதுக்காலம் 31ஆம் ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டுமல்லாமல் இறந்த விசுவாசிகள் அனைவரையும் நாம் என்று நினைவு கூறுகிறோம். ஆல் சோல்ஸ் டே. இந்த நாளிலே மறைந்த விசுவாசிகளின் ஆன்மாக்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். யாரும் நினையாத ஆன்மாக்கள், நம் உறவுகளில் நம்மை விட்டு பிரிந்த பாசமானவர்களில் நண்பர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் ஆன்மாக்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். நித்திய இளைப்பாற்றே அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக என்ற இந்த சிறு ஜெபத்தை மனவல்யமாக சொல்லிக்கொண்டே இந்த மாதம் முழுவதும் இருங்கள். உங்கள் ஜெப உதவி உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு மிக மிக தேவை நண்பர்களே. உங்கள் ஜெபத்தால் அந்த உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் மோட்சம் அடைந்தார்கள் என்றால் அதன் பிறகு உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்கள் நல்வாழ்வு பாதுகாப்பிற்காக இறைவனின் முன்னிலையில் நின்று உங்களுக்காக வெண்ணாடை தரித்து அவர்கள் மன்றாடுவார்கள். இதை நீங்கள் உங்கள் வாழ்வில் சாட்சியாய் காண்பீர்கள். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? எசேக்கியேலில் நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்று கூறுகிறது. இதை யாரை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொன்ன வார்த்தை. ஆம், இறுதி நாளிலே ஆண்டவர் இயேசு வருவார். கல்லறைகள் திறக்கும். உங்களை வெளிக்கொணர்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று வசனம் கூறுகிறது. இது நிச்சயம் நடக்கும் நண்பர்களே, எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் வாழும் காலத்திலேயே நாம் இதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதை நினைவில் கொண்டோம் என்றால் அழிந்து போகும் இந்த பணம், பொருள், உடல், பதவி இவற்றிற்காக இவ்வளவு போட்டி, நிம்மதியற்ற வாழ்க்கை, நிம்மதியற்ற ஒரு நிலை, பிடிவாதம், பொறாமை இவற்றையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்வோம். அழியாத ஆன்மா என்று ஒன்று உண்டு. அதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் இன்று வரை நம் ஆன்ம வாழ்வை பற்றி, அதன் ஆன்ம உணவை பற்றி, ஜெபத்தை பற்றி, ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை பற்றி, நல்லதொரு வாழ்வை வாழ்க்கை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. அதற்காகத்தான் தாய் திருச்சபை இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி நாம் இறந்த ஆன்மாக்களை பற்றி நினைவு கூற வேண்டும் என்று நமக்கு நினைவூட்டுகிறது. நமக்கு முன்னே அவர்களெல்லாம் போய்விட்டார்கள் இந்த உலகத்தை விட்டு, அவ்வளவுதான். நாமும் ஒரு நாள் இயேசுவிடம் போவோம். அன்று தூய உள்ளத்தோராய் நம்மால் இயேசுவின் முன்னிலையில் நிற்க முடியுமா என்பதுதான் பெரிய கேள்வி. சற்றே சிந்தியுங்கள். இந்த நாளிலே இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதோடும், கல்லறைகளுக்கு சென்று மலர் மாலைகளை, தூபங்களை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இனி இரும் காலங்களிலே நாம் நல்லவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் லூக்கா இயேசு நாயின் ஊர் என்னும் இடத்திலே தன் ஒரே மகனை இழந்து தவித்த கைம்பெண்ணின் துயரத்தை கண்டு பரிவு கொள்கிறார். அழாதே என்கிறார். அந்த இளைஞனை உயிரோடு எழுப்புகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு தன் பிள்ளைகள் துயரத்தோடு இருப்பதையும், என்றும் அழுது கொண்டே இருப்பதையும் அவரால் தாங்கவே முடியாது. உடனே வருவார், ஆறுதல் தருவார். அவரிடம் சர்வ வல்லமையும் உண்டு நண்பர்களே. நாம் அதை பெற்றுக்கொள்ள தகுதியாயிருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. அவரது கிருபைக்காக, தயவுக்காக, பாதுகாப்பிற்காக தினமும் ஜெபிக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. பிற துன்பத்தில் நாம் எப்போது துணையாய் நிற்கின்றோமோ
அப்போது நம் கஷ்ட வேளைகளிலும் இயேசுவும் துணையாய் வந்து நம்மீது பரிவு கொண்டு, அழாதே, உனக்கு வேண்டியவையெல்லாம் நான் செய்வேன் என்று அன்று நயீன் ஒரு பெண்ணுக்கு செய்தது போல நமக்கும் நிச்சயம் செய்வார். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்ற வசனத்திற்கேற்ப நானும் என் வாழ்நாளில் நலன்களை காண துணை செய்யும். ஆண்டவரே, என் ஒளி, என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்பதற்கான விளக்கம், அஞ்சாத தீயோருக்கு அஞ்சாத ஒரு வாழ்க்கையை நானும் வாழ எனக்கு துணை செய்யும் இயேசுவே. ஆண்டவரை என் உயிருக்கு அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன், யாருக்கும் நான் நடுங்க மாட்டேன் என்ற திருப்பாடலுக்கு இணங்க நான் வாழ எனக்கு அருள் தாரும். நான் ஆண்டவரிடம் ஓர் விண்ணப்பத்தை செய்தேன், அதையே நான் நாடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். அவரது அழகை நான் தினந்தோறும் காண வேண்டும். அவருடைய திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்ற வசனங்களுக்கு ஏற்ப நானும் உமது இல்லத்திலே இறுதி நாளில் வந்து தங்க, அழகாய் உமது முகத்தை தினமும் கண்டு ஒரு வாழ்க்கையை காலமெல்லாம் வாழ எனக்கு அருள் தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.